அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதெல்லாம் சாதாரண வார்த்தைகளாக தான் இருக்க முடியும். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்கள் உருவாகி இருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அவர்தான். ஒரு அரசியல்வாதியை தாண்டி ஒரு இலக்கியவாதியாக, ஒரு சமூகவாதியாக அவர் வலம் வந்திருக்கிறார். ஒரு நாகரிகமான அரசியலுக்கு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தியவர். மிக வருத்தமான ஒரு சம்பவம் இது. தமிழகத்தில் தாமரையை மலர வைப்பதற்கு மட்டும் இல்லாமல் பொற்றாமரை என்ற இலக்கிய அமைப்பையும் அவர் நடத்தி கொண்டிருந்தார். அதில் நான் துணைத் தலைவராக இருந்தேன், அவர் தலைவராக இருந்தார். எல்லா கட்சி தலைவர்கள், கலைஞர் உட்பட எல்லா தலைவர்களோடு ஒரு இணக்கமாக ஒரு நட்புறவு கொண்டவர். ஒரு ஆர்எஸ்எஸ்ஸின் எளிய தொண்டராக இருந்து ஆளுநர் அறை வரைக்கும் உயர்ந்தவர். நல்ல பேச்சாளர், நல்ல எழுத்தாளர், நல்ல சிந்தனையாளர். அவரை இழந்து நாங்களெல்லாம் வாடுகிறோம். மிக மிக வேதனையான ஒன்று. அவர் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். மிகப்பெரிய இழப்பு தான் இது. இன்றைக்கி எல்ஜி அப்படின்னு செல்லமாக அழைக்கக்கூடிய மரியாதைக்குரிய நாகாலாந்து கவர்னர் இலா கணேசன் அவர்கள் நம்மளெல்லாம் விட்டு இன்றைக்கி பிரிந்து சென்றிருக்கிறாரு. இது உண்மையிலே வருத்தம் அளிக்குது. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக நாட்டுக்கும் ஒரு இயக்கத்துக்கும் அவர் அர்ப்பணித்து மக்களுக்காக இத்தனை வருடம் அவர் உழைத்திருக்கார். இன்றைக்கி அவர் நம்மளோடு இல்லாதப்போ உண்மையிலேயே இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன். சில நாட்களுக்கு முன்னாடியும் ஹாஸ்பிட்டல் அனுமதி இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக எப்படியும் உடல் நிறை பெற்று தெம்ப வந்துடுவாருன்னு தான் நானும் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அவரால் வர முடியல. இருந்தாலும் ஒரு சின்ன நிகழ்வு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். 2014 என்டிஏ கூட்டணியில் பாஜக, தேமுதிக மற்ற கட்சியில் இருக்கும்போது அன்னைக்கு கேப்டன் இவருக்காக பிரச்சாரம் தென்சென்னை மாவட்டத்துக்காக பிரச்சாரம் செய்யும்போது ஒரு சின்ன நிகழ்வு. அப்போது 2 பேருக்குமே நான் ஒரு சின்ன தருணத்தில் வண்டி ஓட்டினேன். அப்போது ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு அவர் சின்ன பையனாக இருந்தாலும் எனக்கும் மதித்து அந்த நேரத்தில் அவர் சொன்னது இன்னும் என் காதில் அந்த வார்த்தைகள் ஒழிச்சிட்ருக்கு. அதனால் இந்த நேரத்தில் அவர் ஆத்மா சாந்தி அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. தமிழ்நாட்டுக்கு பெருமை தந்த அரசியல் தலைவர்களுள் ஒருவர் மறைந்த ஆளுநர் இல கணேசன் அவர்கள். ஓர் ஆளுநராக மாத்திரமல்லாமல் நல்ல மனிதராக, இலக்கியவாதியாக, மாற்றுக் கட்சியினரையும் மதிக்கிற பண்பாளராக திகழ்ந்தவர் இல கணேசன் அவர்கள். அவரிடம் நிகழ்காலம் கற்றுக்கொள்வதற்கு ஒன்று உண்டு. எவரையும் புண்படுத்தலாகாது, எந்த நிலையிலும் வெறுப்பு அரசியல் கூடாது என்ற ஒரு லட்சியத்தை தன் மனதுக்குள் ஊன்றி வாழ்ந்தவர் இல கணேசன் அவர்கள். எனக்கும் அவருக்கும் உள்ள பழக்கம் இலக்கியம் குறித்தது. பொற்றாமரை என்ற ஓர் அமைப்பை அவர் நிறுவியிருந்தார். அதன் வழியே அவர் இலக்கியம் வளர்த்தார். நல்ல ரசிகர், நல்ல பேச்சாளர். நாகாலாந்து வாருங்கள், இயற்கையை கண்டு
நீங்கள் காணாத கவிதையெல்லாம் எழுதலாம் என்று என்னை அழைத்தவர். அவருடைய அன்புக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய பெருமைகளுள் ஒன்று அவர் எல்லாரையும் மதித்தவர் என்பது. எந்த உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் சமூகத்தை மதித்தல் என்பதில் அவர் எப்போதும் முன்னணியில் நின்றார் என்பதில் அவருக்கு பெருமை உண்டு. இல கணேசன் என்ற பெயருக்கு கீழே அவருடைய தியாகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய நீண்டகால வாழ்வியலில் அவர் தன்னலமற்றவராக இருந்தார் என்பது மிகப்பெரிய குறிப்பு. எனக்கு தெரிந்து நேர்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்பதுதான் இல கணேசன் அவர்களின் மிகப்பெரிய சிறப்பாக நான் நினைக்கிறேன். அவருக்கு நான் எழுதியிருக்கிறேன், போய் வாருங்கள் நல்லவரே, தாமரை மட்டுமல்ல சூரியனும் துக்கம் கேட்கும் என்று எழுதியிருக்கிறேன். அதையே என் இரங்கல் செய்தியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவரை இழந்து வாடும் அவருடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சுற்றத்துக்கும் என் ஆழ்ந்த இரங்கல். இல கணேசன்ஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய சகாப்தம். அந்த சகாப்தம் நம்மக்கிட்ட இருந்து விடைபெறுதுன்றது உண்மையாலுமே ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். கடந்த 42 ஆண்டு காலமாக நான் என்றைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் உள்ள சேர்ந்தனோ அன்றையிலிருந்து கடந்த ஒரு வருடம் முன்பு வரைக்கும் அவரோட நேரடியாகவே பேசக்கூடிய தொடர்பு இருந்தது. நான் அவருடைய 18 வயதில் அமைப்புக்கு வந்து வேலை செய்யும்போது, விழுப்புரத்தில் இருக்கும்போது ஜி ஆர்எஸ்எஸ் உடைய மாநில இணை அமைப்பாளர். ஆனால் அவர்கிட்ட என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொன்னால், நான் ஒரு மாநில பொறுப்பாளர் எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் என்ன அவர் சைக்கிளில் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போய் பல ஊர்கள் அவர் என்ன சுற்றி காட்டியிருக்கார். அது மட்டும் இல்லை, ஜியுடைய ஒரு சிரிப்பு அது யார்கிட்டையுமே பார்க்க முடியாத ஒரு விஷயம். இல கணேசன்ஜியுடைய சிரிப்பு என்பது எல்லாரையும் ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையை கூட 2 வரிகளில் ஒரு ஜோக் மாதிரி சொல்லுவார். ஆனால் அது ஜோக் மாதிரி இருக்கும், ஆனால் அவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமையும். அது மட்டும் இல்லை, ராமகோபாலன்ஜியுடைய அப்படியே வாரிசாக வளர்ந்து வந்தவர். வடபாரதத்திலிருந்து வரக்கூடிய அதிகாரிகளுடைய விஷயங்களை நமக்கு அவர்கள் சொல்வது போலவே எப்படி ராமகோபாலன்ஜி மொழிபெயர்ப்பாரோ அதே மாதிரி அற்புதமான முறையில் அழகான தமிழில் மொழிபெயர்த்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் நமக்கு வடக்கே என்ன முடிவாகுதோ அதை முழுமையாக புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். நிறைய பாடல்கள் எழுதினவர் இல கணேசன்ஜி. ஒரு முறை எமர்ஜென்சி காலத்தில் அவர் மறைந்திருந்த காலத்தில் கூட அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் பாடல்கள் எழுதியிருக்கார். அவரே சொல்லியிருக்கார், தூத்துக்குடியில் நடந்து போகும்போது 3 மைல் நான் நடந்து போனேன், அப்போ பாடல் உருவாகியிருக்கு. அப்படி எல்லா கஷ்டமான நேரத்தில் கூட தன்னை முழுமையாக மனதை அந்த கஷ்டத்தில் வைத்து கொள்ளாமல் இறைபக்தி தேசபக்தியோடு இருந்தவர். அது மட்டுமில்லை, நம்முடைய எதிரி என்று கருதக்கூடிய அனைவரிடமும் நட்பு பாராட்டி அவர்களையும் நம்மளோட இணைத்து அவர்களையும் சில தேசபக்தி விஷயங்களுக்கு உள்ள வந்தவர். இன்றைக்கு நமக்கு நம்முடன் இல்லாத பல பேர் கூட பல காலகட்டங்களில் நம்மளோட இருக்க வச்சு அவர்களையும் தேசத்துக்காக பணிபுரிய வச்சவர். 1991 இல கணேசன்ஜி பாரதிய ஜனதா கட்சிக்கு பொறுப்பு கொடுத்த பிறகு அவர் அன்றையிலிருந்து பல்வேறு கட்ட வேலைகளில் பாரதிய ஜனதா கட்சியை முன்னெடுத்து சென்றவர். நாகாலாந்தில் கூட அவருடைய பணி அற்புதமாக இருந்தது என்று தகவல் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு மனிதர் மோடிஜியுடைய சமகாலத்திலிருந்து பணிபுரிந்தவர். இன்றைக்கு அவர் நம்முடைய இல்லைங்கிறது மிகவும் வருத்தம். விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழகம் தென் தமிழகம் அவருடைய மறைவை நாங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தித்து அவருடைய ஆன்மா இறைவனுடைய திருவடியில் அடையணும் என்பது நிச்சயம் அடையும், அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா அவருடைய ஆன்மாவே இறைவனுடைய ஆன்மா தான். பிரார்த்தித்து விஸ்வ இந்து பரிஷத் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.